சொந்த தொண்டர்களால இன்னைக்கு அவ்வளவு கெட்ட பேர். அந்த ஆபாசமான வார்த்தைகள் எதிர்க்கிறன்ற பேர்ல கலாச்சார சீர்கேடை நோக்கி ஒரு இளைய சமுதாயத்தை போறாங்க. இதுக்கு காரணம் மோடியா, இல்ல ஸ்டாலின் அவர்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களா, இல்ல அமித்ஷா அவர்களா? யாருமே கிடையாது. இதற்கு காரணம் முழுக்க இவரு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு. கெட்ட பேர் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. 40 நாள்ல தேர்தல் இருக்கும்போது ஒரு விஷயம் விமர்சனமாவது, ஒரு விவாகரத்து பிரச்சனையா இருக்கும்போது நீங்க ஜோடியோட போவீங்க ஜிகி ஜிகின்னு சொக்கா போட்டு. அப்ப அது பேசு பொருள் ஆகுமா ஆவாதா இளைஞர்கள் மத்தியில்? சார் பேசு பொருள் ஆகும்னு ஒன்று. இப்போ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம விமர்சனம் செய்ய முடியாதுன்னு ஒன்று வைக்கிறேன். அவங்களுக்கே புரிதல் இல்லாமல் இருக்குல்ல தொண்டர்களுக்கு. அது அவர் ஃப்ரெண்டாக போயிருக்கலாம், அதாக போயிருக்கலாம், இதாக போயிருக்கலாம். எந்த இடத்துல ஏன் அதை விமர்சனம் பண்ணுறோன்ற தெளிவுக்கு அவங்க வராதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கூட புரிதல் இல்லைன்னு தாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனால் அது புரிதல்லாம் இல்லை, புரியுது. அசிங்கமா திட்டுற அளவுக்கு புரிதல் இருக்குது. ஒரு சில பேர் அவ்வளவு நாகரிகம் இல்லாம நீங்க பேசுற அளவுக்கு அவ்வளவு புத்தி கூர்மை இருக்கு. விஜய் அண்ணாக்கு இதனால ஓட்டு சரியுது, விஜய் அண்ணாக்கு இதனால கெட்ட பேர் வருதுன்ற அளவுக்கு புரிதல் இருக்கு.